ஒயின் ஷாப்பை அடித்து நொறுக்கணுன்ற நான். ஒயின் ஷாப் இருக்கிறதால தான் குடிச்சா அக்கா தங்கச்சி ஒரு பெத்த தாய் கூட தெரியாது கண்ணுக்கு. நான் கேட்குறேன், உன் பெத்த தாயாக இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணியிருப்பியா? உன் அக்கா தங்கச்சியாக இருந்தால் கை வச்சிருப்பியா? வச்சிருக்க மாட்டல்ல. இவனெல்லாம் நிற்க வச்சு அப்படியே போதைப்பொருள் தான். போதைப்பொருள் அந்த ஆம்பளை பசங்களுக்கும் கொஞ்சம் கூட யோசனை இல்லை. நம்மளும் கூட பிறந்தவங்க இருக்காங்க, அம்மா தங்கச்சி எல்லாருமே. கட்டாயம் அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். 2 கை கால் உடச்சி விடனா அப்போ தானே சிஎம் இருக்கும். இது என்ன தெரியுமா, ஜெயிலு போட்டாங்க, 1000 தண்டனை போட்டால் திருப்பி ஜாமீன் எடுப்பான் வக்கீல், திருப்பியும் பண்ணுவாங்க. அரசியல்வாதிங்க ஜாஸ்தி இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சொல்லப்போனால். அரசியல் மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெற்றவங்க சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம அந்த போதைக்கு எவ்வளோ அடிமை ஆகுறாங்களோ அவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடந்துதான் இருக்குது. எப்போ பனிஷ்மெண்ட் ஹெவி ஆகுதோ அப்போதான் இதெல்லாம் குறையுமே. 11 மணின்னு இல்லை, எப்போ வேணால் யார் வேணால் வெளியே போகலாம். அப்படி தான் இருக்கணும் சொல்லப்போனால். இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டால் அவங்க எனி டைம் போவாங்க. அங்கே நிறையவே அவங்களுக்கு சேஃப்டி இருக்குது. ரோட்டில் யாருன்னா பிச்சைக்காரங்கன்னா கூட அவங்களுக்கு கூட சேஃப்டி இல்லை சொல்லப்போனால்.